ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி சேவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி சேவைக்கு இந்த கொத்தமல்லி சட்னி தொட்டு வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது என்ன சேவை? சேவைனா ஒன்றும் இல்லை, இடியாப்பம்னு சொல்லலாம், இல்லை சேவைன்னு வேணாலும் சொல்லலாம். அந்த காலத்தில் சேவை புழியறதுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதோட உப்பை போட்டு கலக்கி வச்சு இட்லி தட்டில் குத்தி அதை வேக வச்சு மிஷினில் ஒரு 2 பேர் 3 கால் முக்காலி மாதிரி இருக்கும், அது உள்ளுக்குள்ளே இந்த இட்லி வாத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒருத்தர் பிடிச்சிக்கணும், இன்னொருத்தர் புழியணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கலந்துப்பா. இப்போல்லாம் அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு யாரும் பொறுமையும் கிடையாது, ஆற்றுல மனுஷாலும் கிடையாது. அதனால் இப்போ ரெடிமேடாகவே அரிசி சேமியா கிடைக்கிறது. அணில் சேமியா, அரிசி சேமியா எடுத்துட்டுருக்கேன். கான்கார்டும் இருக்குது. இப்போ இது 1/2 கிலோ பாக்கெட்டு. உங்கள் ஆற்றுல எத்தனை மனுஷன் இருக்காலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சேவையை எடுத்துக்கலாம். அரிசி சேமியாவை இந்த அரிசி சேமியாவுக்கு திட்டமாக தண்ணி, இப்போ நீங்கள் சாதம் வடிக்கிறீங்கன்னா அரிசிக்கு தகுந்த மாதிரி திட்டமாக தண்ணி உல வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அரிசி சேமியாவுக்கு திட்டமாக தண்ணி வைக்கணும். தண்ணி அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தில் திட்டமாக தண்ணியை வச்சுட்டு இந்த அரிசி சேமியாவை எடுத்து தண்ணி கொதிச்சோன்னே அதில் போட்டு 3 நிமிஷத்தில் அந்த தண்ணியை ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டோம்னா தண்ணியெல்லாம் இருத்து இந்த பாருங்க சேவை நல்லா உதிரியாக வந்துடும். தண்ணியெல்லாம் அடியில் வடிஞ்சிடும், அடியில் ஓட்டை இருக்குது, தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். மேலாக சேவை ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் வச்சிடலாம். இந்த மாதிரி பொலன்னு வந்துடும் பாருங்கள் சேவை. நம்ம மிஷினில் புழிஞ்சால் கூட இந்த அளவுக்கு வருமானு சொல்ல முடியாது, அதே தோற்று போயிடும். எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த வெள்ளை சேவையை வச்சுட்டு தக்காளி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியமாக சின்ன தக்காளி, ஒரு 10 தக்காளி திருத்தி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையாக கொஞ்சம் தான் வெங்காயம் போடுவேன். தக்காளி சேவைன்னா தக்காளிக்கு ஈக்குவலாக வெங்காயம் திருத்தப்படாது, அப்புறம் வெங்காய சேவையாக மாறிடும். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வெங்காயம். அதனால் 10 தக்காளி, ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா கீத்தா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, காரப்பொடி கொஞ்சம் போட்டால் போகிறோம், ஏன்னா பச்சை மிளகா வேறு காரம் இருக்குது. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு நான் போடும்போது காமிக்கிறேன் எவ்வளோ போடணுன்னு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். கடுகு சேர்த்துடலாம். இதுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட வேண்டாம். சிம்பிளாக கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு உப்பு காரம் போட்டு பெருங்காயம் போட்டு வதக்கினாலே நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த கடுகு வெடித்தோன்னே நம்ம இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டு தக்காளியும் கூடவே போட்டுடலாம். போட்டு இதுக்கு தேவையான உப்பு எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இதோ கடுகு பொரிஞ்சு வந்துடுத்து. பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வெங்காயம் திருப்பி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை, இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறினோன்னே தக்காளியும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போவே இதை திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம்.
கல் உப்பே போடுறேன். ஏன்னா வதக்குறோம் இல்லையா, நல்லா உருக்கிடும். கடைசியாக இறக்கும் போது வேணால் சால்ட் உப்பு போடலாம். அப்போ கல் உப்பு போட்டோம்னா அதோட ஊறிக்காமல் சாப்பிடும்போது உப்பு கரிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்பத்திலேயே கல் உப்பு போடுறதுனால இதோட நல்லா சேர்ந்துண்டு உருக்கி நல்லா வதங்கி வந்துடும். கல் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா இந்த உப்போடு சேர்ந்து சூட்டில் நல்லா சுருண்டு ஜாம் மாதிரி வந்துடுது பாருங்க. தக்காளி நறுக்கி போட்டிருந்த உருவே தெரியாமல் ஜாம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதோ காரப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு தேவையான காரப்பொடியை சேர்த்துடலாம். உப்பு காரப்பொடி போட்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுருந்தோம்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரப்பொடி பெருங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா 2 நிமிஷமாக பரட்டி விட்டாச்சு. நல்லா சுருளை வந்துடுத்து பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி தொக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஸ்டண்ட்டாக சேவை வெந்நீரில் போட்டு இந்த வடிகட்டியில் போட்டு வடிகட்டி ஆற வச்சு இந்த மாதிரி உதிரியாக வச்சுருக்கோம் இல்லையா, இதோட போட்டு கலந்துடலாம். தேவைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குமேங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதோட கலந்துடலாம். இதை பாருங்க, அந்த தக்காளி தொக்கை இந்த சேவையில் கலந்தாச்சு. இப்போ தக்காளி சேவை ரெடி. இதை தக்காளி சாதத்துக்கு பதிலாக இந்த தக்காளி சேவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு. சாதத்துக்கு பதிலாக சேவையில் கலக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஐ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.